அன்பான பார்வையாளர்களே, நான் உங்கள் அன்பு முகமது மீரான் பேசுகிறேன். எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி ஒரு அழகிய டாப்பிக்கில் பேச போகிறேன். மனைவி என்ற டாபிக், மனைவியினுடைய தியாகம் என்ற டாப்பிக்கில் பேச போகிறேன், சரிங்களா? அப்போ நீங்கள் சொல்லலாம், கணவனுங்கிற டாப்பிக்கில் பேசுகிறத விட, மனைவிங்கிற டாப்பிக்கில் பேசுகிறத விட நீங்கள் கணவன்கிற டாப்பிக்கில் பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ கணவன் என்பவன் மனைவியிடம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை பற்றி நான் பார்க்க போகிறேன், பேசவும் போகிறேன். ஃபஸ்ட்டு மனைவியினுடைய தியாகம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மனைவி தியாகம் பண்ணுறாளா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குற அளவுக்கு இருக்குல்ல சிந்தனை. தாய்க்கு தன்னுடைய தாய்க்கு மனைவி தான் அதிகமான தியாகம் பண்ணுறான். யாருக்கு? ஒரு மனிதனுக்காக வேண்டி. அப்படி என்ன தியாகம் பண்ணுறா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 பேரும் கல்யாணங்கிற ஒன்று காரணத்துக்காக வேண்டி ஒன்று கொடுக்கிறார்கள். இல்லற வாழ்க்கையில் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒன்று கூடுறாங்க. ஆனால் அதுக்கு யார் தியாகம் அதிகம் பண்ணுறா? யோசிச்சு பாருங்கள். ஒரு மனைவி என்பவள் அவள் பிறந்த இடத்த விட்டுட்டு, தாய் தகப்பனை விட்டுட்டு, கூட பிறந்தவங்களை விட்டுட்டு, சொந்த பந்தத்தை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு வர்றாங்க. இப்போ கூடுதலாக வேற சேர்த்துக்கிட்டாங்க, வரதட்சணை வேற. காசு பணத்தோடு அந்த பெண் வருகிறாள் கணவனுக்காக வேண்டி. எவ்வளோ பெரிய தியாகம்! இது ஆண்களாகிய நாம் செய்து விடுவோமா? நம்ம போய் அவங்க வீட்டுக்குள்ளே இருப்போமா? ஒரு பெண்ணுடைய தேவைக்காக வேண்டி இருக்க மாட்டோம். அப்போ யார் அதிகமாக தியாகம் பண்ணுறா? பெண். அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து தெரிஞ்சுக்கங்க. அந்த பெண்ணிடம் என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். இன்றைக்கி யார் அன்பு செலுத்துகிறா? அதிகமாக யாரும் அன்பு செலுத்துறது கிடையாது. அந்த பெண்களை யார் பாராட்டி கொண்டே இருக்கிறா? அதிகமான பேர் பாராட்டுறதே கிடையாது. அந்த பெண்களை யாராவது சிரித்து பேசுகிறீங்களா? அதிகமாக நம்ம பேசுகிறோமா? கிடையாது. பெண்கள் என்னத்தை அதிகமாக விரும்புகிறாங்க? தன் மீது அதிகமான கவனம் செலுத்தணும், தன்னை பாராட்டணும், நம்மளை தலைமையில் வச்சு தாங்கணும் அப்படின்னு தான் பெண்கள் விரும்புகிறாங்க. அவங்க விரும்புகிறது 100%னா அதில் 10% கூட மனிதர்கள் செய்வதில்லை, ஒரு சிலரை தவிர. உலகத்தில் நல்லவங்களே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? நல்லவங்க இருக்கிறாங்க, மனைவியை நேசிக்கிறாங்க, அதனால் நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒரு சிலர் மனைவியிடம் ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாங்க. வெளியிலலாம் போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு மனிதன் வருவேன். அப்படிப்பட்ட ஒரு அவமானப்படக்கூடிய அசிங்கப்படக்கூடிய அந்த மனிதனுக்கு மனைவி மட்டும் கண்ணியம் கொடுக்கணுமா? அவன் மனைவியை ரொம்ப கேவலமாக பேசுவான். அவன் ஒரு திருடனாக இருக்கலாம், அல்லது ஒரு மொல்லை மாதிரி முடிச்சு வைக்கியா இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல நடத்தை இல்லாதவனாக கூட இருக்கலாம். அவனை ஊர் உலகம் மதிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அவன் அவனுடைய மனைவியை ரொம்ப கேவலமாக பேசுவான். இது என்ன நியாயம் தோழர்களே? ஒரு ஏழையாக இருக்கலாம், ஒரு அடிமையை போல் வேலை பார்க்கலாம், ஆனால் அவனுடைய மனைவியை அவன் கேவலமாக பேசுவான். உணர வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? நம்ம யாராட்டெல்லாம் விட்டு கொடுத்து போகிறோம், யாராட்டெல்லாம் நம்ம வளைஞ்சு போகிறோம் உலகத்தில்? தன்னுடைய மனைவிக்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடாதா? எவன் தன் மனைவியிடம் தோற்றானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். என்னது? மனைவியிடம் தோற்றா வாழ்க்கையில் ஜெயிப்பானா? எப்படிங்க போயிட்டு ஒரு பொம்பளையாள்கிட்ட போய் தோக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோற்பது என்பது விட்டு கொடுத்து போவது. நீங்கள் மனைவியிடம் விட்டு கொடுத்து போங்க, அன்பு செலுத்தி பாருங்கள். அவங்க கோபமாக இருந்தால் அவங்கள போட்டு ஆறுதல் படுத்துங்க, அவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்குங்க. உங்களை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. ஆனால் ஒரு மனைவியிடம் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிட்டு அவங்க தான் உங்கள்ட்ட வலியக்க பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கர்வமாக இருந்தீங்கன்னா, அவங்க உள்ளத்தில் உங்களை உயர்வாக நினைக்க மாட்டாங்க, சரியா? ஒரு மனைவியிடம் நீங்கள் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு சொத்து சோகம் காசு போனால் எதுவுமே தேவையில்லை, அன்பை மட்டும் காமித்தா போதும் தோழர்களே. அந்த அன்புன்னு காமிச்சாங்கன்னா உங்களுக்கான உயிரை கொடுக்கக்கூட, எதையும் தியாகம் பண்ணக்கூட ரெடியாக இருப்பாங்க, சரிங்களா? ஒரு மனைவிக்கு துரோகம் பண்ணுறது என்ன?
ஒரு மனைவியை விட்டு இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணுறதுக்கே அது துரோகம் கிடையாது. என்னது அது துரோகம் கிடையாதா? ஏன்னா இப்போ தான் சொன்னீங்க பெண்களை பற்றி உயர்வாக தூக்கி வச்சு பேசுனீங்க. இப்போ இன்னொரு கல்யாணம்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்கிறேன். பண்ணுறா இருந்தால் பண்ணலாம், பண்ணாட்டி தேவையில்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மார்க்கத்தில் 4 கல்யாணம் பண்ணதுக்கு அனுமதி இருக்குது. என்னப்பா ரொம்ப சீப்பாக பேசுகிறீங்க, கேவலமாக பேசுகிறீங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்கிறது தானே கண்ணியம், பண்பாடு. இவ்வளோ தூரம் அழகாக பேசிட்டு கடைசியில் 4 கல்யாணம் பண்ணுங்கிறீங்களா? அப்படின்னா 4 கல்யாணம் நான் பண்ண சொல்லலை, பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன் அனுமதி இருக்குன்னா, பெண்ணுடைய ஆசைக்கும் ஆணுடைய ஆசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பெண்ணுடைய ஆசையை கடவுள் குறைச்சி தான் வச்சுருக்காரு. ஆனால் ஆணுடைய ஆசை அப்படி அகன்று விரிஞ்சு போயிட்டே இருக்குது. ஒரு சிலர் தவிர மற்றவங்களுக்கு பெரும்பான்மையாக. அப்போ அவங்களுக்கு கடவுள் என்ன செக் வைக்கிறாருன்னா, இங்கே வா, நீ ஆம்பளையாக இருக்கனால ஆசைப்படத்தான் செய்வேன். உலகத்தில் கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கு. அதில் நீ 4 பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணத்தின் மூலமாக உன்னுடைய ஆசையை தீர்த்துக்கொள். கல்யாணம் பண்ணாமல் நீ ஆசையை தீர்த்துக்கொண்டினா அது பாவம். ஏன்னு கேட்டால் அந்த பெண்ணு தான் பாதிக்கப்படுவாள். தோழர்களே, தவறு செய்வது 2 பேர். குழந்தை உண்டானால் இவன் கல்யாணம் பண்ணலாம் விட்டு வந்துடுவேன், யாருன்னே தெரியாதுக்கு, அப்படியே கம்முன்னு வந்துடுவேன். ஆனால் அந்த பெண் மட்டும் கேவலப்பட்டு தனிமைப்பட்டு பல இதுக்கு ஆளாவான். தப்பு செஞ்சது 2 பேர். அதுக்குத்தான் இந்த மார்க் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கல்யாணத்தின் மூலமாக நீங்கள் இல்லற வாழ்க்கையில் தெரிந்துக்கணுங்கன்னு. வெளிப்படை அல்லாமல் ரகசியமாக நீங்கள் விபச்சாரம் செய்தால் அது பெருங்குற்றம், நரக நெருப்புக்கு போய்விடுவீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு தோழர்களே. அடுத்து, கல்யாணம் பண்ணுவது குற்றம் கிடையாது பெண்களுக்கு. அந்த பெண்களுக்கு என்ன குற்றம்னா, இப்போ 2 கல்யாணம் பண்ணாலும் 4 கல்யாணம் பண்ணாலும் அவர்களை நீதியாக நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவரை கொஞ்சம் கூடவோ ஒருவரை கொஞ்சம் குறைத்தோ நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நடத்திடக்கூடாது. ஒருவருக்கு செலவு செய்தால் எப்படி செலவு செய்கிறோமோ அப்படி செலவு செய்யணும். அன்பு காட்டினா கூட அதில் நீதி நேர்மையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. இதில் உங்களால் நடக்க முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு பேசாமல் நிம்மதியாக வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ கல்யாணம் பண்ணுவது, இன்னொரு பெண்ணை விரும்புவது அது நம்ம மனைவிக்கு செய்கிற துரோகம் கிடையாது. நம்ம மனைவிக்கு செய்கிற துரோகம் என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் நடந்து கொள்வது, இதுதான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்து அவங்கள மரியாதையாக நடத்துவது, மரியாதையாக நடத்தணும். ஒரு அடிமையை போல் கேவலமாக நடத்தக்கூடாது. அவர்கள்ட்ட நீங்கள் பணிஞ்சு போங்கன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் நம்ம மனைவிக்கிட்ட நம்ம பணிஞ்சு போவோம். அப்படி பணிஞ்சு போய் பாருங்கள், ஊர் உலகத்தில் நீங்கள் கண்ணியமாக வாழ்வீங்க. உங்களை பற்றி யாராவது ஒரு குறை சொன்னால் மனைவி விட்டு கொடுக்க மாட்டாள். இதை நான் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் தோழர்களே. என்னுடைய மனைவியிடம் என்னை பற்றி யாராவது ஒரு வார்த்தை கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசிவிட்டால் அவர்கள் தப்பித்து போக முடியாது. நான் இதை பெருமைக்கு சொல்லலை, அந்த அளவுக்கு மனைவி நேசிப்பாள். அப்போ நம்ம மனைவிக்கிட்ட அன்பை காட்ட வேண்டும், சரியா, பாசத்தை காட்ட வேண்டும். அவ்வாறு காட்டினால் நம்ம ஹீரோவாக வாழலாம். ஹீரோ அப்படி இல்லை என்றால் ஜீரோ ஆயிடுவோம். அப்போ ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய மனைவியிடம் தோற்று அவன் ஜெயிக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். இப்போ மனைவியை கண்டிக்கிறதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அவர்கள் கற்பை தன்னுடைய கணவனை தவிர மற்றவர்களும் இழந்தாலோ மானக்கேடான காரியம் செய்தாலோ தவிர அவர்களை தண்டிப்பதற்கோ அடிப்பதற்கோ உரிமையே கிடையாது, தள்ளி வைப்பதற்கோ உரிமையே கிடையாது. மற்ற எல்லா பாவத்தையும் மன்னிக்கலாம் தோழர்களே. ஏன்னு கேட்டால் அவங்க பெண்கள், அவங்கள்ட்ட பலகீனம் இருக்கும், சரியா. நீங்கள் உங்கள் மனைவியிடம் கோபம் வரும்போது உங்கள் மனைவி செய்த நல்ல செயல்களை பார்த்துக்கொள்ளுங்கன்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்துக்கு ஒரு கோபத்தில் அவங்க மேலே நமக்கு கோபம் வரும், அவங்க பேசுகிறதுனால. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அவர்கள் செய்த நற்காரியங்களை நீங்கள் நினச்சி பார்க்கணும். உங்களுக்கு உணவு சமைச்சு போட்டிருப்பாங்க, உடை துவைச்சி போட்டிருப்பாங்க, சரிங்களா, என்னென்னமோ உங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. அதை நினச்சி இந்த பாவங்களை நீ மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சண்டை வராது, அமைதியாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் சண்டை வரலைன்னா உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு நிதானத்தோடு வாழ்வாங்க. தோழர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு வீட்டில் கணவனும் மனைவிமார்கள் அடிச்சுட்டு கிடந்து அல்லது தண்ணியை போட்டு ஒரு குடியார கணவனாக இருந்தாலோ அந்த வளர்கிற பிள்ளைங்க எப்படி ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சைக்கோ மாதிரி ஆயிடுறாங்க அந்த குழந்தைகள். அவர்கள்ட்ட நிதானத்தை பார்க்க முடியல.
அதிகமாக அவர்கள் கோபப்படுகிறார் தோழர்களே. அவர்கள் அப்புறம் அந்த சமுதாயத்தில் எப்படி நிம்மதியாக அவர்களிடம் இருப்பவர்கள் இருக்க முடியும்? அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மனநோய் மாரி வந்துருது தோழர்களே. அவர்கள் நிம்மதிய இழந்து, இழந்து, இழந்து தாய் தகப்பன் போடுற சண்டைய பார்த்து, பார்த்து, பார்த்து அந்த பிள்ளைங்க வந்து ஒரு குணம் கெட்டவர்களாக, கோபக்காரர்களாக, எதையும் வேகமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக, நிதானம் இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்போ ஒரு தலைமுறையா கெட்டு அப்புறம் அவங்களுடைய குழந்தை எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அப்போ அந்த ஒரு தலைமுறையே கெட்டுப்போகுது. இது அத்தனைக்கும் பொறுப்பு கணவன் என்பவன் தான். கணவன் ஃபர்ஸ்ட்டு நிதானமாக இருக்க வேண்டும். சரியா? கணவன் என்பவன் நிதானமாக இருக்க வேண்டும். கணவன் என்பவன் நிதானமாக இருந்தால்தான் நல்லது. சரிங்களா? கணவன் என்பவன் நிதானம் இல்லைன்னா அந்த குடும்பமே வீணாக போயிடும். முதலில் நீங்கள் உங்கள் மனைவியிடம் எப்பொழுதுமே அன்பாக நடங்க. உங்கள் மனைவியிடம் நீங்கள் நல்ல விதமாக நடக்கும்போது உங்கள் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். குழந்தைகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.